பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் நாங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தாவீது ராஜா அங்கே சங்கீதத்திலே சொன்ன சில காரியங்களே அப்போஸ்தலர் பேதுரு அங்கே பெந்தைக்கோஸ்தே நாள் அன்றைக்கு அவர் வெளிப்படுத்தின சில காரியங்களை பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை தந்து இந்த சத்தியத்தின் வெளிச்சங்களை உங்களுக்கு விவரிப்பாராக. ஸோ இந்த சத்தியங்கள் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயங்களிலும் மனங்களிலும் எழுதுவார். உங்களோட வாழ்க்கை ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே கடந்து வரும். ஆமென். இது நாங்கள் இயேசு கிறிஸ்துவ மரணத்தை குறித்தும் அவருடைய அடக்கத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவருடைய நம்பிக்கையை குறித்தும் இங்கே பேதுரு பெந்தைக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அவர் பேசின காரியங்களில் தான் இந்த காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு படிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இது இருக்குது. 23ஆம் வசனங்கள் 24 25ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்படி இருந்தும் பாருங்கள், இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனா இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினானே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் தன்னுடைய குமாரன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படியான இயற்கைக்கு மேலான வல்லமைகள் அடையாளம் அற்புதங்களை வெளிப்படுத்தி அந்த மக்களுக்கு தேவன் தன்னுடைய குமாரனை வெளிப்படுத்தினார். ஆனால் அவர்கள் என்ன செய்யவில்லை? அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசிக்கவில்லை. 23 சொல்றார், அப்படி இருந்தும் அவர்கள் என்ன செய்தார்கள்? கடைசியில் அவரை கொண்டு சிலுவையில் அடைத்து கொலை செய்தார்கள். சிலுவையிலே அடித்து கொலை செய்தது பூமியின் மக்களுடைய பாவம்தான். அவரை சிலுவையில் அடித்து அறைந்து கொன்றார்கள். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை, அப்ப தேவன் சொல்லுறாரு, இவர்கள் தான் ஒப்பு கொடுத்திருந்தும் தேவண்ட முன்னறிவு என்ன? அவர் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். தேவண்ட ஆலோசனை என்ன? அவர் அக்கிரமக்காருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணையடித்து கொலை செய்யப்பட வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி சித்தமாக இருக்கிறது. ஏன்? அங்கே நீங்கள் பார்க்கலாம், வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிற ஆட்டுக்குட்டியாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் அவர் உலகத்தோற்றம் முதலே அடிக்கப்பட்ட வண்ணம் இருக்கிறார். நாங்களும் உலகத்தோற்றம் முதல் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ சம்திங் ஆண்டவர் எங்களை தெரிந்திருக்கிறார், சம் ரீசன். அப்போ இது எல்லாவற்றையும் நடப்பிக்கிற பிதாவுடைய தீர்மானம் திட்டங்களின் தான் இது. தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனை தான். இட்ஸ் அனாதி சித்தத்திலே தேவன் ஒரு ஆலோசனை. அது அவருடைய முன்னறிவது என்ன? கிறிஸ்துவுக்குள்ளே இந்த பூமியில் இருக்கிறது பரலோகத்திற்கு எல்லாம் அவருக்குள் கூட்டப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. இதில் கூட நீங்கள் பார்க்கலாம், எபேசியரில் கொலோசியர் எடுத்துக்கொள்ளுங்கள், நாங்கள் பார்க்க வேணும் கட்டாயம். இந்த தேவனுடைய அனாதி சித்தம் எதுக்காகாது என்று சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ள சில கேள்விகளை கேட்க வேணும். அப்போ தான் எங்களுக்கு இதில் ஆன்சர் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், எபேசியரில் பாருங்கள், எபேசியரில் அங்கே நீங்கள் பார்க்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே எத்தனையாம் வசனம்? 10ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். நான் 9லிருந்து வாசிக்கிறேன். 9லிருந்து வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகள் பூலோகத்தில் இருக்கிறவை யாவும் சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும். பாருங்க, அது பார்த்தீங்களா? காலங்கள் நிறைவேற நியமம் என்றால் என்ன? இட்ஸ் அ டைம். காலங்கள் ஏஜஸ் நிறைவேறும் என்ற இந்த எண்ட் ஆஃப் டைம். ஏன்? பட் பரலோகத்தில் இருக்கிறவையாகும். அப்போ இன்விசிபிள் திங்ஸ், பூலோகத்தில் இருக்கிறது விசிபிள் திங்ஸ், காண்கிறவைகள் காணக்கூடாதவைகள் சகலமும் எங்கே வர வேணும்? கிறிஸ்துவுக்குள்ள வர வேணும். எங்கே? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்குள்ள கூட்டப்பட வேணும் என்று தேவன் பிதா தனக்குள்ளே தீர்மானித்திருந்தது. இட்ஸ் அ டிசிஷன் ஆஃப் ஃபாதர் காட். இந்த பிஃபோர் உலகம் விழுந்து போகிறதுக்கு முன்னாலேயே தேவன் அவருக்குள்ள ஒரு தீர்மானத்தை வைத்திருந்தார்.
தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை அங்கே பவுலுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்து நீங்கள் பாருங்க 11. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னைய நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, யாரு சித்தம்? பிதாடு சித்தம். பிதாவின் சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற பிதாவினுடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் பிதாவினுடைய சுதந்திரர் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்ப நாங்கள் எதுக்கு சூசன் பண்ணப்பட்டிருக்கிறோம்? சூசன் எதுக்கான சுதந்திரம் எங்களுக்கு? நாங்கள் ஏன் மறுபடி பிறந்தோம்? அதுல சுதந்திரம் என்ன? கிறிஸ்துவுக்குள்ள என்ன சுதந்திரத்தை தேவன் நமக்கு கொடுத்தார்? அந்த சுதந்திரம் புத்திர சுவிகாரம் என்னும் சுதந்திரம். சுவிகார புத்திரர்களாக, சன்ஸ் ஆஃப் கோடாக தேவன் அங்கே கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு பிதாவுடைய சுதந்திராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பது அவருடைய அனாதி சித்தமும் அனாதி தீர்மானமும் ஆலோசனையுமாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்தில் பாருங்க, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, ஃப்ரீடம், அவருடைய சித்தம். அவர்தான் சித்தம் கொள்ளுவார், அவர்தான் திட்டம் கொள்ளுவார். பிதாவுடைய சித்தம் தான். நீங்க இயேசுவை பார்க்கலையா? எப்ப பார்த்தாலும் அவர் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு ஆகாரமாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. 12 வயசுலேயே அவர் போய் ஆலயத்தில் இருக்கிற பிரதான ஆசிரியர் வேதவார் அவங்களோடு அவர் இதுகள்லாம் பேசி கொண்டிருக்கிற பாருங்க. அவர் என்ன சொல்றார்? ஏன் தாய் தாப்பன் வந்து கேட்காங்க, ஏன் மகனே எங்களை விசனப்படுத்தினாய், இப்படி நீ எங்களை அலற விட்டுட்டேன்னு சொல்லி. அவர் என்ன சொல்லுகிறாரு? அவர் பார்த்து, நீங்களே என்னை தேடினீர்கள், 12 வயசு, ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகள், ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் இன் மை ஃபாதர்ஸ் பிஸ்னஸ் என்றாரு. பிதாவோட திட்டத்தின 12 வயசுல அவருக்கு அந்த முறுக்கி பாருங்க, அந்த ஹார்ட் அவ்வளோ ஒரு ஸ்டெடி அவருக்கு பாருங்க. அந்த பிளட், அதான் அந்த பிளட், ஹோலி பிளட் பாருங்க. பிதாவோட சித்தம் செய்யண்டா, பிதா தான் எல்லாத்தையும் திட்டம் பண்றார், பிதா தான் எல்லாத்தையும் சித்தம் பண்றார், பிதா தான் தீர்மானம் எடுக்கிறாரு. என்ன தீர்மானம்? நாங்கள் பூமியில் இருக்கிற மனுஷர்கள் எல்லாம், அவர் ஆதாம் ஏவாள் விழுந்து போயிருக்காட்டி வேற மாதிரி கதை போயிருக்கும். ஆனால் பாவத்தில் விழுந்து செத்தாலும் என்ன செய்கிறார்? திருப்பி அதை தன் சித்தத்துக்குள்ளே அதையும் சேர்த்து கொள்றாரு. இட்ஸ் நாட் ஹார்ட். தேவனுக்கு அந்த அனாதி சித்தத்தை எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே வர வேண்டும் என்றது அனாதி சித்தம். இதை புரிஞ்சு கொள்ளணும். அப்போ கிறிஸ்து இடையில வர்ற ஒரு காரியம் இல்லை, பாவத்தினால்தான். அப்போ என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ குமாரனை அனுப்பி நாங்கள் இந்த பாவத்தை நிவர்த்தி செய்து அப்புறம் அவருக்குள்ள மீட்டுக்கொள்ளும், அப்படி ஒரு தீர்மானம் இல்லை. நோ நோ நோ. உலக தோற்றம், fallen world, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டோம். பிஃபோர் fallen world நாங்கள் அங்கே தேவனுடைய தீர்மான திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. ஸோ அந்த தீர்மானம் என்ன? நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள கூட்டப்பட வேணும், எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள கூட்டப்பட வேணும் என்பது. கிறிஸ்து உலக தோற்றம் முதலில் அவர் அடிக்கப்பட வேணும், அவருடைய ரத்தத்தினால் எல்லாமே அவருக்குள்ளே வர வேணும் என்பது அங்கு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து பாவம் மரணம் இடையில ஏற்பட்டாலும் தேவன் அதை சரிப்படுத்துகிறார். என்ன? அவர் ரத்தத்தால் அவர் பேர் இஷ்யூவா இல்லை அவருக்கு. அது அவர் என்ன செய்கிறார்? அதை அப்படியே அதோட சித்தத்துக்குள்ளே எடுத்துக்கொண்டு அவர் அப்படி மரித்து, அவர்களுக்காக மரித்து, அவர்களை உயிரோடு எழுப்பி அவர்களை திருப்பி அவர் கிறிஸ்துக்குள்ளே எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. ஸோ தான் உலக தோற்றம் முதல் அவருடைய திட்டம் இருந்தபடியால் திரியேக தேவனுக்குள்ளே விழுந்து போன ஆதாமையும் ஏவாளையும் அவர்களுடைய பரம்பரையும் கிறிஸ்து அவர்களுக்காய் மரித்து, அவ்வளோ பேரும் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள மரித்தோம். அவர் உயிர்த்த போது எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர் பெற்று ஜீவன் பெற்று பிதாவோடு இணைக்கப்பட்டிருக்கோம் இன்றைக்கு. அப்போ இன்னைக்கு எல்லாமே சரிப்படுத்திட்டார். பாவம் என்பதும் ஒன்றுமில்லை, மரணம் என்பதும் ஒன்றுமில்லை. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் உயிர் பெற்றிருக்கிறோம். மறுபடி நாங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஈவன் உலகத்தாருடைய பாவங்களையும் கூட தேவன் எண்ணாமல் கிறிஸ்துவோடு கூட அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தான் இன்றைக்கு நமக்கு கையில் கொடுத்து, போய் சொல்லுங்க, நான் அவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டுட்டேன் என்று போய் சொல்லுங்க என்று தான் இயேசு கிறிஸ்து சொல்லி அனுப்புகிறார். சகல ஜாதிகளுக்கும் போய் சொல்லுங்க, கட்டளை கொடுக்கிறேன், பரிசுத்தாவை தருகிறேன், பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு போங்க. அவர் நடத்துவார், பிளன் தருவார், அவர் ஞானம் தருவார், புத்தி தருவார், அவர் ஆலோசனை சொல்லுவார், இன்டர்செஷன் பண்ணுவார், உங்களுக்காக எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார் என்று பரிசுத்தாவியை வர அவர் பெற்று பொழிந்திருக்கிறார். அப்போ எதுக்காக இதெல்லாம்? ஒப்புரவாக்குதலின் ஊழியம். என்ன ஒப்புரவாக்குதல்? இயேசு மூலமா பிதாவோட ஒப்புரவாங்க.
ஏன் பிதாவோடு ஒப்புரவாய் உறவாடணும்? ஏன் ஆதாம் ஏவாள் எது இழந்தாங்க? பிதாவினுடைய உறவைத்தான் இழந்தாங்க. மாலை வெளியில குளிர்ச்சி நேரத்திலே பிதா அவர்களோடு உறவாடுவார், அவர் பேசுவார், பிள்ளைகளோட என்ன பழகுவார், கதைப்பார், ஆலோசனை சொல்லுவார். குளிர்ச்சி நேரத்தில் சந்தோஷமா அவரோடு இருந்துட்டு போவார். அதை பாருங்க என்னன்னு சொன்ன அந்த ஃபெலோஷிப், அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பில்டப் ஆகணும். ஏன் தேவன் தான் அவங்களுக்கு சோர்ஸாக இருந்தார், தேவன் தான் அவங்களுக்கு ஜீவனாக இருந்தார். அப்படின்னா நீங்கள் கேட்டால் என்ன சிஸ்டர் நீங்கள் ஜீவன் என்று சொல்கிறீங்கன்று, என்ன ஜீவன் என்று சொல்கிறீங்க? ஜீவன் என்றால் என்ன? முதல்ல நாம் அதை தெரிஞ்சுக்கொள்ளணும். என்ன இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஒரு மீன் மீன் தொட்டிக்குள்ளே இருக்கும் வரையும் மீன் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். மீனை தூக்கி வெளியில் போட்டால் என்ன செய்யும்? மீன் துடிச்சு துடிச்சு சாகும். ஏன் மீன் துடிச்சு சாகுது? மீனுக்கு ஜீவன் எங்கே இருக்குது? தண்ணிக்குள்ளே இருக்குது. ஆக்சிஜன், அதில் சுவாசம், ப்ரீதிங் எல்லாம் எங்கே இருக்குது? அது குட் அட்மாஸ்பியர் எங்கே இருக்குன்றா அந்த தண்ணி தான் அதில் ஜீவாதாரம் அங்கே இருக்கிறது. தண்ணியிலேருந்து வெளியே வந்தால் மீன் வாழ முடியாது, துடிச்சு சாகும். நல்லா எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், மரத்துக்கு வாங்க. மரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால், மரம் எங்கே தன்னுடைய ஜீவனுக்கு? இந்த வேர் மண்ணுக்குள்ளே தான் அதில் ஜீவ ஆதாரம், வேறு நல்ல ரூட்டை உள்ளுக்குள்ளே போடுது. என்ன அதுக்குரிய என்வாயன்மெண்ட், தண்ணி இருக்குது, நல்ல வேர் உள்ள ஆழமாக போய் தண்ணீரை உறிஞ்சி அந்த மரம் வாழ்கிறதுக்குரிய சகலத்தையும் அந்த வேறுனூடாக மரம் எடுத்துக்கொள்ளுகிறது. ஸோ அந்த மரத்துக்கு ஜீவ ஆதாரம் எதாக இருக்கிறது? இந்த மண் தானே. இந்த மண்ணில் தான் அது தன்னுடைய ஜீவ ஆதாரத்தை தாபரித்திருக்கிறது. இப்போ அந்த மரத்தை நாங்கள் பிடுங்கி அந்த வெளியில் போட்டால் அது எப்படி இருக்கும்? 2 நாளைக்கு பச்சையாக இருக்கும். என்ன 3ஆம் நாள் வாடி கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ அப்படியே இருக்குமா? என்ன செய்யும்? அது அப்படியே காஞ்சி செத்து போயிடும். ஏன் சாகுது? ஜீவ ஆதாரம் இல்லை அதுக்கு. எங்கே இருக்குது ஜீவாதாரம்? அந்த மண்ணுக்குள்ளே தான் அதில் ஜீவாதாரம் இருக்கிறது. அப்போ மண்ணுக்குள்ளே மரத்தை இருக்கும் வரையும் அந்த மரம் நன்றாக இருக்கும். ஏன்? நான் ஜீவனை குறித்து பேசி கொண்டிருக்கேன். அப்போ ஜீவன் எங்கே இருக்குன்றா அந்த மண்ணுக்குள்ளே தான் அதில் ஜீவாதாரம் இருக்குது. மீனுக்கு அந்த தண்ணிக்குள்ளே தான் ஜீவாதாரம் இருக்குது. அதே மாதிரி மனுஷனுக்கு எங்கே ஜீவாதாரம் இருக்குது? நீங்கள் ஒரு நாள் யோசித்தது இல்லையா? மனிதன் எங்கே இருக்கிற? ஏன் மனுஷன் துடிச்சு சாகுறான்? அப்போ எங்கேயோ மனுஷனுக்கு ஒரு ஜீவன் ஆதாரம் இருக்க வேண்டுமே. அங்கே தான் அங்கே பாயிண்ட்டுக்கு ஆதியாமத்துக்கு வரணும். எங்கே செய்கிறார்? திரியேக தேவன் தனக்குள்ளாக அங்கே என்ன செய்கிறார்? தனக்குள்ளாக என்ன செய்கிறார்? எல்லாத்தையும் ஆண்டவர் சிருஷ்டிக்க போகிறார். அங்கே பாருங்கள், 1ஆம் அதிகாரம் அங்கே 26ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும், அவன் நமது என்று வருது பாருங்க, நோட் பண்ணுங்க, உங்களோட பைபிளையும் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவங்கள், பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். அப்போ என்ன சொல்கிறாங்க? முதல் நமது சாயலாங்க. அப்போ அங்கே நமது ப்ளூரல் ஏலோஹிம் என்றால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. என்ன? பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. அப்போ அங்கே திரியேக தெய்வம் இருக்கிறாங்க. அப்போ வார்த்தை பார்த்தீங்கன்னா அவருக்கு தனிமையான சித்தம் இருக்குது, பிதாவுக்கு தனிய சித்தம் இருக்குது, பரிசுத்தாவிக்கு தனிய சித்தம் இருக்குது. நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். ஸோ பாருங்க, அப்போ அவங்க 3 பேரும் இணைஞ்சி அங்கே நமது பிதா என்ன சொல்கிறார்? தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி. அப்போ நாம மனுஷன் எங்கிருந்து வந்தவன்? தேவனுக்குள்ளே இருந்து வாரான். அந்த திரியத்துக்குள்ளே இருந்து பிறந்தவன் தான், திரியத்துக்குள்ளே இருக்கிறவன் தான் மனுஷன். அல்லேலூயா. ஸோ அந்த அடுத்த வசனத்தை பாருங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஆறு சாயலாக. நீங்கள் ஆடுற சாயல்? நீங்கள் குரங்குற சாயலா? அல்ல நீங்கள் மிருகத்துற சாயலா? நீங்கள் எந்த சாயல்? இன்னும் நிறைய பேர் பள்ளிக்கூடத்தில் படித்து நான் என் தாத்தா குரங்கு, அதனால குரங்கு சட்டிலாம் பண்ணுவீங்க. என் மைண்ட் செட்டு நாம் எங்கேயோ குரங்கு டிஎன்ஏ இருக்குன்னு சொல்லி. நோ, வேதத்தை நல்லா படிங்க. தேவன் தனக்குள்ளே உங்களை உண்டாக்கி இருக்கிறார் ஆவியினாலே. ஸோ மனிதன் ஆவியாக இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார், மனிதனும் ஆவியாக இருக்கிறார். ஆவியினாலே அங்கே
அவனை உண்டாக்கினார். பிறகு என்ன செய்கிறார்? அவனை சிருஷ்டிக்கிறார். எப்படி? ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அதுக்கு பிறகுதான் தேவன் வந்து நீங்கள் அங்கால பார்க்கலாம், அவர்களுக்கு மண்ணினாலே அவருக்கு ஒரு சரீரத்தை சிருஷ்டிக்கிறார். ஃபிசிக்கல் ஃபார்முக்கு வரப்போறார். இப்போ ஆனால் ஆவியிலே அங்கே உண்டாக்கிட்டார், தனக்குள்ளே வச்சிருக்கிறார் சிருஷ்டித்து. பிறகு அவனை அந்த அந்த சிருஷ்டி களிமண் இதுக்குள்ளே ஊதுறார். அப்பொழுது அங்கே அவன் அதுக்குள்ளே வந்தபோது அவன் ஜீவாத்துமாக அந்த களிமண் அது உயிர் பெற்று அப்படியே உயிர் பெற்றுகிறது. அப்போ அவன் அங்கே ஆவியாயும் இருக்கிறான், மாமிச அந்த சரீரமாகவும் மாறி இருக்கிறான். அப்போ அங்கே அவன் வந்து மண்ணினால் செய்யப்பட்டவனாயும் இருக்கிறான். அவனுக்குள்ளே இருக்கிறது ஆவி, மனிதன் உள்ளே இருக்கிறது ஆவி சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ நாங்கள் பார்க்கலாம், இதைத்தான் அங்கே வந்து அங்கே சொல்லப்படுற காரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இப்போ நாங்கள் பார்க்குறோம், இந்த மனிதன் வந்து திரிய தேவனுக்குள்ளே இருந்து உண்டாக்கப்பட்டவன். சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படி என்றால் மனிதன் ஜீவ ஆதாரம் எது? திரிய தேவன் தானே ஜீவாதாரம். மீனுக்கு ஒரு தண்ணி ஆதாரமாக இருந்தது, மரத்துக்கு ஒரு மண் ஆதாரமாக இருந்தது. வந்து மனிதன் எங்கே இருந்து உண்டானவன்? எங்கே இருந்தான்? நான் வாசித்து காட்டினேன் ஆதியாகமம் 26:27. மனுஷன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் அவங்களுக்குள்ளே உண்டாக்கிட்டாங்க. அவருக்குள்ளே உண்டாக்கிட்டார், சிருஷ்டித்தாருங்க. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தாருங்க, உள்ளே சிருஷ்டித்து வச்சிருக்கிறார். அப்போ இந்த மனிதன் ஆவியின் ஆதாரம் எங்கே இருக்கணும்டா? அவன் தேவனுக்குள்ளே இருக்கத்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அவன் தேவனை விட்டு பிரிக்கப்படும் பொழுது, இந்த உறவிலிருந்து பிரிக்கப்படும் பொழுது அங்கே அவன் துடிச்சு துடிச்சு சாக வேண்டும். எப்படி மீன் எடுத்து வெளியே போட்டால் துடிச்சு துடிச்சு சாகுதோ, எப்படி மரத்தை பிடுங்கி போட்டால் இப்படி வாடி சாகி கருகி போகுதோ, அது போல் மனிதனை எடுத்து தேவண்ட உறவிலிருந்து பிடுங்கி பிச்சு விலகி பிரிந்து போகும்போது அவனுடைய ஜீவ ஆதாரத்திலிருந்து விடுபட்டபடியால் தான் அவனுக்கு மரணம் அங்கே வந்தது. மனிதனுக்கு மரணம் சிருஷ்டிக்கப்படவில்லை. அல்லேலூயா. மரணம் எப்படி வந்தது? தேவண்ட உறவிலிருந்து விடுபட்ட போது மரணம் அவனை ஆளுகை செய்தது. பாவம் ஒன்றும் செய்ய முடியாது. தேவண்ட உறவிலே அவன் வந்து இணைக்கப்பட்ட இருந்தானால் மரணம் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆனால் அவன் என்ன செய்தான்? பிசாசு அவனோட மனதை, இருதயத்தை திருக்கி விட்டான். தேவன் தண்டிக்க போறார், தேவனோட கோபமாக இருக்கிறார், தேவன் அடிக்க போறார், அந்த சிந்தனையை அப்படியே கேப்சர் பண்ணிட்டான். அவனுடைய எல்லாற்றையும் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி பிசாசு வேறொன்றுக்கும் வரான். திருடினான் அவனோட ராஜரிகத்தை, ஆசீர்வாதங்களை எல்லாத்தையும் உறிந்து கொண்டான். திருடவும் கொல்லவும், அப்போ மரணத்தை கொண்டு வந்தான். கொல்லவும் அழிக்கவும் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணினான். இந்த பூமியே டிஸ்ட்ராய் பண்ணி வச்சிருக்கான். பாருங்க எப்படி ஆண்டவர் அழகா மனுக்குலத்துக்காக படைச்சி ஆண்டு கொள்ளுங்க ஆண்டு கொள்ளுங்க ஆண்டு கொள்ளுங்க, உங்களுக்கு தான் இலவசமாக கொடுத்தார், காசு பணத்துக்காக கொடுத்தார். எல்லாம் உங்கள் பிள்ளைகளே அவரே சாயலாக அவரும் ரூபத்தின்படியே உண்டாக்கி அவருக்காக நமக்காக கொடுத்தார். ஸோ கர்த்தர் சாமி உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இந்த வார்த்தைகளை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். கொண்டு வந்த வசனம் ஒன்று சொல்லலை, அடுத்ததில் நாங்கள் பேசலாம் இதை குறித்து. ஸோ நாங்கள் என்ன பார்த்தோம்? இன்னைக்கு ஜீவ ஆதாரம் நாம் தேவனுக்குள்ளே பிறந்திருக்கிறோம். அதனால்தான் கிறிஸ்து இயேசு வந்து மறுபடியும் நம்மை என்ன செய்திருக்கிறார்? இந்த ஒப்புரவாகுதின் ஊழியம் ஏன் அவசியம்? ஏன் நாம் இரத்தத்தினாலே நம்மை அவரோடு ஒப்புரவாக்கினார் என்றால், நாம் மறுபடி ஜீவனுக்குள்ளே வந்து வாழணும். ஏன்? எது ஜீவன்? தேவனுடைய உறவுதான் ஜீவன். தேவன் தான், திரியேக தேவன் தான் நம்முடைய ஜீவ ஆதாரமாக இருக்குது. பரிசுத்தாவி என்ன செய்கிறார்? எப்பொழுதும் பிதாவோடும் இயேசுவோடும் நம்மை இணைக்கிறார். எதுக்காக? நாங்கள் அந்த ஜீவனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த ஜீவ உறவிலே பிதாவே ஆப்பாவே சோத்திரம் ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, வார்த்தையை கேட்கும்போது, அந்த வார்த்தை இயேசோட இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிற வார்த்தையெல்லாம் இப்படி இருக்குது, ஆவியாயும் ஜீவனாய். ஏன் நான் தேவனோட வார்த்தையை பேசுகிறேன். ஸோ இந்த வார்த்தைகள் தான் நம்மை பிழைப்பிக்கும். அதான் தேவன் சொல்கிறார், மனுஷன் வந்து அப்பத்தினால மட்டும் இல்லைடா, எப்படி பிழைப்பாங்க? தேவனோட வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்குது. அதை கேட்கும்போது அவன் பிழைக்கிறான். அது கேட்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளும் அவனோட ஆவி பிழைக்கிறது. இந்த வார்த்தைகளை நம்மளோட ஆவி, நம்ம ஆவி மனிதன் ஆவியானது இந்த சரத்துக்குள்ளே இருக்கிறது தான். இந்த சரத்திலிருந்து இயக்க வைக்கிறது. மனிதன் செத்து போனால் என்ன சொல்கிறோம்? என்னை விட்டுட்டு போயிட்டாள் என்று ஏன் அழுகிறாங்க? ஏன்னா அந்த ஸ்பிரிட் டிபார்ட்டட் ஆகிட்டு அந்த பொடியை விட்டு.
அப்போ அந்த ஸ்பிரிட் உள்ளே இருக்கும் வரை தான் இந்த சரீரம் ஓடி திரியும் எல்லாம் செய்யும். ஆனால் அந்த ஸ்பிரிட்டு லீவ் பண்ணோன்னு என்ன நடக்குது, அந்த பாடி விழுகுது. அப்போ அதில் என்ன ரீசன்? அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒன்று ஆட்டி படைக்கின்றா. அந்த ஸ்பிரிட் தான் நாங்கள் உண்மையானாங்க. ஸ்பிரிட்டை பார்க்க முடியாது, இட்ஸ் விண்டு மாதிரி இருக்கும். என்ன விண்டு, அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட். அப்போ அந்த ஸ்பிரிட் வந்து என்ன செய்யுது, இதுக்குள்ளே வாழ்கிறதுக்கு அதுக்கு வார்த்தை தேவைப்படுது, தேவண்ட உறவு தேவைப்படுது அவருக்கு ஜீவனுக்கு. ஆனால் கிறிஸ்து என்ன செய்கிறார் வரும்போது, யோவான் 10:10 நானும் உங்களுக்கு ஜீவனை தர வந்தேன், அது உங்களுக்கு பிதாவோடு இணைச்சி அந்த பரிபூர்ணமான ஜீவனை உங்களுக்குள்ள நான் உண்டாக்க வந்தேன் என்று சொல்கிறார். அப்போ ஏன் கிறிஸ்து ஜீவனை தர வந்தேன் என்று சொல்கிறார்? நீங்கள் யோசிக்கிறது இல்லையா? ஏன் நிச்சயமாக இருக்கிற ஜீவன், ஏன் நித்திய ஜீவன் எங்களுக்கு வேணும்? ஏன் மரணம் அப்போ வந்தது? மரணம் என்றால் என்ன? ஏன் தேவன் ஆதியில் மரணத்தை படைத்தாரா? இடையில கொஞ்சம் கூட்டம் சொல்லுதே, ஒருக்கா பிறக்கிறதும் ஒருக்கா மரிக்கிறதும் பிறகு நியாயத்தீர்ப்பதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எந்த மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது? விழுந்து போன மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. என் விழுந்து போன விழ முதல் பிஃபோர் ஹேண்ட் போலன் நடக்க முதல் என்ன மனிதன், அவன் தேவனுக்குள்ள இருந்தான், தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான், தேவனுடைய ஜீவன் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டிருந்தான். அவன் 1000 தான் இது பிசிக்கல் இதில் அவன் வாழ்ந்தாலும் அவன் தேவனும் அவனும் இணைக்கப்பட்ட ஒரு ஒன்றான தெய்வீக இணைப்பிலே அவன் காணப்பட்டான். அந்த திரியகத்துக்குள்ளே அவர்கள் காணப்பட்டால், இன்றைக்கும் கிறிஸ்து இயேசு நமக்கு வந்து திரியகத்துக்குள்ளே நம்மை மறுபடி அந்த ஜீவ உறவிலே வைக்கிறார். அதுதானே சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது அங்கே? யோவான் கூட எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? பிதாவாகிய ஒன்றான மீத்தன அவரையும் அவர் அனுப்பினவராய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்கிறார் இல்லையா? சொல்கிறார் இல்லையா? ஒன்றான தேவனாய அவரையும் அவர் அனுப்பினவராய குமாரனையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. என்ன அப்போ நாங்கள் என்ன இதில் நாங்கள் பார்க்கிறோம்? அப்போ வந்து பிதாவோடும் இயேசுவோடும் இருக்கிற உறவு தான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்றால் அழிவில்லாத உறவுலே நாங்கள் இருக்குமே. அவங்களே நமக்கு ஜீவன், அந்த உறவு தான் ஜீவன். இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா பிதாவை எப்படி சொல்வார்? நானும் பிதாவும் ஒன்றாகவே இருக்கிறோம். பிதா ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், அந்த ஜீவன் எனக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். நானும் பிதாவும் அந்த உறவில் இருக்கிறபடியா நான் அந்த ஜீவனிலே பார்ட்டிசிபேட் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அதான் அந்த ஜீவன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாக இருக்கிறார். இப்போ நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டா நீங்கள் குமாரன் உங்களுக்குள்ளே வந்துட்டார். அப்போ நீங்கள் ஜீவன் உங்களுக்குள்ளே வந்திருக்குது. எப்படி வந்திருக்கிறது? இயேசு சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அப்போ இயேசு உங்களுக்குள்ளே வரும்போது இயேசுவும் பிதாவும் தான் உங்களுக்குள்ளே வர்றாங்க. அப்போ நீங்கள் பிதாவிலும் இயேசுவிலும் தான் உறவாடுறீங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து மூலம் நீங்கள் பிதாவை கண்டடைந்திருக்கிறீங்க. அதனால சொல்கிறாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் பிதாட்ட ஒருதன் கனெக்ட் ஆக முடியாது. ஏன்? பிதா தான் எங்களோட சோர்ஸ். எந்த நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருதென்று அங்கே இயேசு கிறிஸ்துவின் சகோதரனா யூதா எழுதும்போது அங்கே அழகாக சொல்லுகிறார். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய எல்லா படைப்பிலும் நாம் முதற் பலன்களாக இருக்கும்படிக்கு சத்திய வசனத்தினால் எங்களை ஜனிப்பித்தார். மறுபடியும் சத்திய வார்த்தைகளாலே எங்களை எதுக்காக ஜனிப்பித்தார் என்றால், நாங்கள் சத்தியமாக இருக்கிறோம், நிஜங்களாக இருக்கிறோம், அழியாதவர்களாக இருக்கிறோம், நித்தியமானவர்களாக காணக்கூடாதவர்களாக இருக்கிறோம். என்ன நிக்கதமுக்கு தேவன் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ஏன்னா நீ ஆவிக்குரிய காரியங்களை தெரியாமல் இருக்கிறே, ஆவினாலே பிறக்கணும், இல்லாட்டா நீ தேவராஜ்யத்தை காண மாட்டாய் என்று சொல்லுகிறார். அவர் தேவராஜ்யத்தை காண மாட்டாய் என்றால் அவர் சொல்லுகிறார், எப்படி மறுபடி பிறக்கிறது? அப்படின்னா என் அம்மாவோட வயிற்றுக்குள்ளே போய் மறுபடி எப்படி பிறக்க முடியும்? என்ன ரபாய் சொல்கிறீங்கன்னு சொல்லி நிக்கதமு பெரிய வேத பாரகர் என்ன. அப்போ நிக்கதமு அப்படி கேட்டவனே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நிக்கதமு, நீ இஸ்ரவேலில் வேத பாரகனாக இருந்தும் இதை அறியாமல் இருக்கிறாயா என்று சொல்லி, நாங்களோ அறிந்திருக்கிறதை பேசுகிறோம் என்று சொல்லி ஏன் சொல்கிறாரு. இந்த காற்றை பார்க்குறாயே, காற்று வந்து நீ பார்க்கலாமா? காற்றை இல்லையே என்றான். அப்படித்தான் காற்று வந்து அசையும், மரம் செடி கொடி அசையும், காற்று வந்தா கதவுகள் அறையும், உடுப்புகள் ஆடும், அசையும், இவைகளை நீ பார்க்கிறாய்.
ஆனால் காற்று எங்கிருந்து வருது, எங்கே போகுதென்று நீ அறியாமல் இருக்கிறது போலத்தான் ஆவியை குறித்தும் ஆவிக்குரியவன் அப்படியே இருக்கிறான். அப்ப அவனில் சில அசைவுகளை மாற்றங்களை பார்க்கலாம். ஆனா அந்த ஆவி மனிதன், உள்ளான மனிதன் எங்கே இருந்து வாரான் உனக்கு தெரியாது, எங்கே போறான் என்று தெரியாது. ஏன் அவன் எங்கே இருக்கிறான்? திரியேக தேவனுக்குள் இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? பிதாகுமாரன் பரிசுத்த ஆவிக்குள். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்குது, தேவனுடைய பரலோகம் நமக்குள்ள இருக்கிறது, தேவனுடைய சிங்காசனம் நமக்குள்ள இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார். என்ன, நம்முடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து நிலை கொண்டு இருக்கிறார். சத்தியம் நமக்குள் நிலை நிற்கிற சத்தியம், நம்மோடு இருக்கிற சத்தியம் என்று சொல்லப்படுது. என்ன, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அல்ல, நமக்கு வேதத்தின் வார்த்தைகளை உற்று பார்க்கணும், தியானிக்க வேணும், பரிசுத்தாவிட்டு கேட்க வேணும். சொல்லித்தாங்க, இந்த வார்த்தை எதை சொல்லுது, எனக்கு வெளிப்படுத்துங்க. அப்படி நாங்க கேட்கும் போது அவர் நமக்கு சொல்லி தருவார். அதுக்குத்தானே வந்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? சத்தியாவியான வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ள உங்களை நடத்துவார். எங்க இருக்குது அந்த வார்த்தை? 5 வருங்க. 16 அதிகாரம் யோவான் 13 வசனம் வாசிங்க. 13 வசனம் என்ன சொல்லுகிறார்? சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், சத்திய ஆவியானவர் என்பது இஸ் a spirit of truth. சத்தியத்தை தான் பேசுவார். தன்னுடைய இஷ்டத்துக்கு பேசுறதாரு, சொந்தத்தில் எடுத்து பேசுறதாரு பிசாசு. அவன் சத்தியம் அவனுக்குள் இல்லாதபடியால் அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுறான். ஏன் சொந்தத்தில் பேசுறான்? சொந்த வசனங்கள், உலக ஞானங்கள், இவைகள் அவைகள் எல்லாம் எடுத்து அலங்கரிச்சு ஏன் பேசுறாங்க? சொந்தத்தில் எடுத்து ஏன் பேசுறாங்க? சத்தியம் இல்லாதாக்கள் தான் பேசுவாங்க. பிசாசுக்குள்ள சத்தியம் இல்லை, ஆனால் சொந்தத்தில் பேசுறாதான் பொய்க்கு அப்பன பிசாசனா இருக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன். நாங்க எப்படி இருக்கோம்? சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறோம் சபை. நானும் நீங்களும் அப்படித்தான், இயேசுவால பிறந்த பிள்ளைகள். அல்லேலூயா. ஸோ நான் முடிக்க போறேன். ஸோ சத்திய ஆவியா அவர் வரும்போது சகல நிஜங்களுக்குள்ளாயும் கிறிஸ்துவுக்குள்ள உங்களை நடத்துவார். சத்தியம் என்றான தேவனுடைய வார்த்தை சத்தியம். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேள்விப்பட்ட யாவையும் நமக்கு சொல்லி வரப்போற ஃபியூச்சர் காரியங்களையும் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவார், அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் இயேசு அழகா சொல்லுகிறார். அவர் இயேசுடையவைகளை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் he revealed that knowledge of truth. அறிவிப்பதனால் அவர் என்ன சொல்கிறார்? அவர் இயேசுவை என்னோட வாழ்க்கையில மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வீடியோவிலே நாங்கள் சந்திக்கலாம்.